ஹலோ, சொல்றா செல்லம். என்னடா ஆஃபீஸ் போயிட்டியா? ஆமாம், என் செல்லம் இப்போ தான் தூங்கி வச்சுப்பீங்க போல. ரூம்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குடா, எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போறியா? ஓ அப்படியா? சரி, ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சாலே வெளியே போவோம். ஓகேடா, பாய், லவ் யூ. ஓகே பாய், ஈவினிங்கே பார்ப்போம். சாப்பாடு சாப்பிட்டு. டேய், நீ வேலைக்கு போலையா? ஏ, நீ என்ன அதுக்குள்ள வந்துட்ட ஆஃபீஸ்ல இருந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, இரு இரு, டீ எடுத்துட்டு வரேன். ஏய், என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? என்னாச்சு? ஏய், என்னடா? ஒன்றும் இல்லைடா. டேய் மச்சான், நான் நல்லவனா கெட்டனாடா? ஏய், என்னடா சொல்றா. என்னடா ஆச்சு? இல்லை, உனக்கே தெரியும் எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு. ஏன் அவளுக்கே தெரியும். ஏதாவது பிரச்சனையா மச்சான்? காலையில் ஆஃபீஸ் போகும்போது அம்மா கால் பண்ணாங்கடா. சொல்லுமா. நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஈவினிங்காக ரூம் வந்து கூப்பிட்றேன். ஆ சரி, ஓகே. ஹலோ, சொல்லு. என்னடா ஆஃபீஸ் போயிட்டியா? போயிட்டேன், சொல்லு. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு gift பார்சல் வந்துச்சுடா. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்ல பிரகாஷ், அவன் தான் அனுப்பிவிட்டுருக்கான். சூப்பர். என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? ஏய், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ ஒரு மாதிரி பேசுகிற. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆஃபீஸ் போய்ட்டு கூப்பிட்றேன். ஏய், இவ்வளோதானடா? இதுக்கெல்லாம் யாராச்சும் சண்டை போடுவாங்களா? இல்லை, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ நல்லவனு. எப்பா, நீயா நல்லவன்? ஏய், என்னடா இது? என்ன பண்ற? கிஃப்ட்டு. அது தெரியுது. யாருக்கு கிஃப்ட்டு? நம்ம நிவேதாக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான். நடத்துறா, நீ நடத்து நடத்து.
டேய் டேய் நான் மட்டும் பேசியிருக்கேன், நீ யோசிச்சுட்டு இருக்க. இல்லை நீ நல்லவன் சொன்னல, நீ நல்லவதான்டா, எவ்வளோ நல்லவன் நீ. அது மட்டும் இல்லை மச்சான், மதியம் லஞ்சு டைம். சரி லஞ்சு டைம் மொபைல் யூஸ் பண்ணலாம் பார்த்தா சே என்னடா? ஃபீலிங்ஸ்டா. சரி நீ சொல்லு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. கேளு, மொபைலில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. போய் அந்த வாட்ஸ்அப் வந்து விடுவேனா, போய் பார்த்தா ஹலோ, எங்கே இருக்க? ஆஃபீஸில். சாப்பிட்டியாடா? என்ன ஒரு மாதிரி பேசுகிற? இல்லையே, சொல்லு, நிறையா ஒர்க் இருக்குது. என்ன? என்னடா ஏன் இப்போ கத்துற? உன்கிட்ட பேசலாம் டைம் இல்லை, நிறையா ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் வை. ஏய் இதில் என்னடா சண்டை மச்சான்? இருந்தாலும் நீ பண்ணுறது ஓவர் தான்டா. ஏய் சும்மா இரு, உனக்கு அதெல்லாம் புரியாது. என் சுச்சுவேஷனில் நீ இருந்தால் தான் உனக்கு தெரியும். என்ன தெரியும் மயிரில் புரியும்? மச்சான் உனக்கே தெரியும், நான் என்னைக்காவது ஏதாவது ஒரு பொண்ணு செலுத்து வச்சிருக்கேனா? அதுவும் ஆர்ட்ஸ் பில் போட்டு. நீயா? நீ போய் வைப்பியா? சா சா சா. ஏய் ஏதுடா அது? நீலாக்கு பர்த்டே இல்லை, அதான் போய் யூஸ் பண்ணிட்டாரேன். அவள் தான் உனக்கு கொடுக்க சொன்னான். பேர்டேன்னு சொல்கிறேன், ஸ்டேட்டஸ் வச்ச மாதிரி தெரில. அதெல்லாம் வச்சாச்சுடா, எனக்கு காட்டலை. அதெல்லாம் பார்க்குறவங்க பார்த்தா போதும், நான் அப்புறம் யூஸில் போட்டேன். இதெல்லாம் ஒரு செயல். ஆ டேய் டேய், ம் என்னடா நான் எவ்வளோ பேசிக்கிருக்கேன், என்னடா பண்ணிக்கிருக்க? ஒன்றும் இல்லைடா, நீ சொல்லு. அது மட்டும் இல்லைடா, மதியம் தான் ஒழுங்காக சாப்பிடல. சரி ஈவினிங்காவது காஃபி குடிக்கலான்னு போனேன். ஆனால் ஒரு காஃபிண்ணா. சொல்றி. எங்கடா இருக்க? காஃபி சாப்பிடல. என்னடா டென்ஷனாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்லை இன்னைக்கு பிரகாஷ் gift கொடுத்தான்னு சொன்னல, அவன் ஈவினிங் கால் பண்ணான்டா. என்னவா? அவன் கால் பண்ணி gift எப்படி இருந்துச்சுன்னு கேட்டான்டா. அவன் எனக்காக தேடி வாங்கிட்டு வந்தானா. இதெல்லாம் ஏன் அவன்கிட்ட சொல்லிக்கிருக்கான்? இல்லைடா, அவன் நல்ல பையன்தான். ஆஃபீஸில் என்கிட்ட மட்டும்தான் பேசுவான். அப்புறம் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தால அதே மாதிரி அவனும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான்டா. என்ன மென்ஷன் பண்ணி வச்சிருந்தா? என்ன? ஓ அதுவா, மை டியர் ஸ்மால் gift. என்ன நிம்மதி ஒரு காஃபி கூட குடிக்க விட மாட்டீங்கள? ஏண்டி என்னடா ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல, எல்லாம் நான் தான் பண்ணேன். ஏண்டி அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுதா உனக்கு? என்னடா ஒரு gift தானே வாங்கி கொடுத்தான், அதுக்கு போய். என்னடி ஒரு gift தானாவா? அந்த கிஃப்ட்டில் என்ன இருந்துச்சு, அதுக்கு மீனிங் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அவனுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தானே ஒன்றும் தெரில. நீ பேசுறது சரியில்லை பரணி. ஆமாண்டி, நான் பேசலன்னு கடுப்பாக தான் இருக்கும். அது அப்படி தான். நீ முதல்ல ஃபோனை விடி. இப்பெல்லாம் பண்ணால் என்ன மச்சான் பண்ணுறது? இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே. டே 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 என்னடா பண்ணுற? நீ டென்ஷனாக இருக்கன்னு தெரியுது. நீ மாடிக்கு போ, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏய் நீ போடா, நான் எடுத்துகிட்டு வரேன். என்ன மச்சான் இருட்டாக போகுது? பார்த்தியா மச்சான், என் கதையை கேட்டு பகலிட்டா மாறிடுச்சு. ஒத்தா போறியா இப்போ சாவடிக்கவா? ஐயோ என்ன சவுண்டு மாடில? மேலே போய் எதுவும் நொறுக்கிட்டானா?
ஏய் இதை ஏன்டா கீழே போட்டு நொறுக்கிற? என்னடா? யார்கிட்ட இவ்வளோ சத்தமாக பேசுகிறான்? சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன், கேட்டியா? நான் என்னடா பண்ணேன்? எனக்கு என்ன தெரியுமா இப்படி எல்லாம் நடக்கும்னு? நான் தான் சொன்னேனடி அவன் கேரக்டரே சரியில்லைன்னு. இப்போ பாத்தியா? ச்சே, அவன் அப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. எல்லாத்துக்கும் அவனையும் குத்த சொல்லாத. நீ பண்ணவும் தப்பு தான். ஆரம்பத்திலே கிஃப்ட் கொடுத்தா என்னடி பண்ணியிருக்கணும்? வாங்கி வச்சு நார்மலாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட வேண்டியது, வாட்ஸ் சிம்பிள் போட்டு, இதெல்லாம் தேவையாடி? டேய், இதெல்லாம் அவன் இப்படிலாம் எடுத்துப்பான்னு எனக்கு சுத்தமாகவே தெரியாதுடா. ஏய் அதை சொல்லாத. பசங்களுக்கு எந்த பொண்ணு நார்மலாக பேசினானோ நம்மளை பிடிச்சிக்கு நினச்சி தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் அவனும் எல்லா பசங்களும் காட்டிட்டான்ல. ஏண்டி இப்போ நீ பண்ண தப்புன்னு யோசிக்க மாட்டியா? அவனை குத்த சொல்கிற? பரணி, என்னடா நீ இப்படி பேசுகிற? என்னை ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணுறான், அவனை நீ கேட்க மாட்டேன். நீ என்னடா என்னையே திட்டிட்டு இருக்க? நீ பேசாத. அதுக்கு நீ ஒழுங்காக நடந்துருக்கணும். எல்லாம் நீ பண்ண தப்பு தான். ஆரம்பத்தில் கிஃப்ட் வாங்க வேண்டியது, அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டியது, சும்மா வைக்க மாட்டீங்க. ஹார்ட்டு, க்யூட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் தேவையாடி? இந்த மாதிரிலாம் வச்சா லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? அப்படி அவன் கிஃப்ட்டு இல்லை வேறு எதாவது கொடுத்தா கூட, சாரிங்க எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் வந்திருக்குமா? என்னடி எதுவும் பேசாமல் இருக்க? அழு நல்லா அழு. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுகிறது எதுவும் இல்லை. முதல்ல ஃபோனை வை. இங்கே என்னடி பண்ற? காலையில பார்க்கும்போது நல்லா தானடி ஃபோன் பேசிட்டு இருந்த, இப்போ ஏன்டி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழுற? இங்க பாருடி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இதை பரணிட்டு சொல்லிட்டியா? அவன் என்ன சொன்னா? ஓ, அவ்வளோ பேசிட்டானா? இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான்டி. ஆமாடி, நான் இல்லைன்னு சொன்னேனா? எனக்கு என்ன தெரியுமா இப்படிலாம் நடக்கும்னு? நான் நார்மலாக தானே நான் இப்படிலாம் இருந்தேன். அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே. நீ என்னடி பண்ணுவ? இருந்தாலும் இந்த மாதிரி பரணிட்ட அவனை பற்றி பேசி அவன் கொடுத்த கிஃப்டெல்லாம் வாங்கி ஸ்டேட்டஸில் வச்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. சாரிடி, நான் என்னடி பண்ணுறது? காலையிலேருந்து இவ்வளோ சொல்லியும் அவன் உன்னை எதுவுமே சொல்லலை பாத்தியா? இப்போ அவன் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு சொன்னனால தான் நீ கோவப்பட்டு கத்துறா. அவன் நல்ல வேண்டி, அவனை விட்டுறாத, கால் பண்ணி பேசு. எப்படிடி நான் இவ்வளோ பண்ணிட்டு அவன்கிட்ட பேசுறது? அவன் தான் என்கிட்ட பேசவே பிடிக்கணும்னு சொல்லிட்டானே. நீ அழாதடி, அவன்கிட்ட பேசு. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்போ அழுகுற? என்னடா ஆச்சு? ஏன்டா இப்போ அழுகுற? பிரீத்தியை திட்டேன்டா. அவள் எவ்வளோ நாளாவது தெரியுமா மச்சான்? அவளுக்கு போய் சரி விடு, நீ வேணும்டா பண்ண பார்த்துக்கலாம். நான் ஒரு பைத்தியக்காரன்டா. அவள் எவ்வளோ நாளும் தெரிஞ்சுட்டே அவளை திட்டிகிட்டே இருக்கேன்டா. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எடுக்க முடியுமாடா? அதுக்கு என்னடா பண்ணுறது? சரி விடு, பார்த்துக்கலாம். பிரீத்திகிட்ட கால் பண்ணி தரேன், பேசுறியா? இல்லை நான் வேணாம் மச்சான். நான் எப்படி மச்சான் அவட போய் பேசுவேன் அவளை திட்டிகிட்டு? என்னடா நீ கால் பண்ணி தரவனாலும் வேணான்னு சொல்கிற, அப்புறம் எப்படி தான் இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறது? அவள் எவ்வளோ நாளும் தெரியுமா மச்சான் உனக்கு? ஏன் அவள் கூட என்னை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா. இன்னொரு பொண்ணாக பார்க்க முடியாது மச்சான். அவள் ரொம்ப இன்னசென்ட்டா. யார் எது சொன்னாலும் நம்பிடாம மச்சான். அவள் பேசுகிறதா மச்சான் அப்படி. அவள் போனால் பேசிடுவா, எதுவும் மனசு வச்சுக்க மாட்டா. அது மட்டும் இல்லை மச்சான், அவள் எப்படிலாம் என்னை பார்த்துப்பா தெரியுமா? இன்னொரு ஒருக்கா கால் பண்ணி என்ன பண்ணுற, எங்கே இருக்க, சாப்பிட்டியா, ஆஃபீஸ் போயிட்டியா கேட்டுகிட்டே இருப்பான் மச்சான்.
அது மட்டும் இல்லை மச்சான், அவள் இன்னைக்கு என்ன பண்ணுறா, எங்கே போனா எல்லாத்தையும் சொல்லுவாங்க மச்சான். ஏன் இன்னைக்கு அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டா பார்த்தியா? யாராவது இப்படி சொல்லுவாங்க மச்சான்? அவள் மற்ற பொண்ணு மாதிரி இல்லை மச்சான். ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அவன் லவ்ட்ட கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் அவள் என்கிட்ட பேசணுன்னே காரணம் பிடிப்பாங்க மச்சான். ஏன் இப்போ நான் என்ன பண்ணி கூட அவளுக்கு தெரியும். அப்புறம் என்னடா பேசுடா. இல்லை மச்சான், அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். யார்டா? அம்மாடா, பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு பிரீத்தி. ஆனால் என்னண்ணா, பரணி கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்கள் அவனை பார்த்தீங்களா? இங்கே தாம்மா இருக்கான், நீ ஒன்றும் பயப்படாத. அண்ணா அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. இன்னைக்கு என்னை நிறைய திட்டான், அதுக்காக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அவனை விட்டுறாதீங்கண்ணா, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ பேசுறியா அவன்கிட்ட? எதுவும் ஃபோனை கொடுக்குறேன். இல்லைண்ணா, அவனுக்கு கொஞ்சம் கோவம் குறையட்டும், அவனே கால் பண்ணுவான். அவன் கால் பண்ணும்போது நானே பேசிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, அவனுக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். அவன் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? அண்ணா அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன். கொடுக்குறேம்மா, நீ பேசு. டேய் இந்தா. யார்டா? ஹலோ. டே பொறுக்கி, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? என்ன அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போயெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? சாரிடி, சாரி, உனக்கு தெரியாமல் திட்டேன். கொன்னுடுவேன் உன்னா. சாரி சொன்னால் போதுமா? இன்னைக்கு சாயந்தரம் வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், இன்னும் அவ்வளோதானே? ஐயோ சாரி சாரி, வெயிட் பண்ணு, 5 minutes வந்துடுறேன். நீ ஒன்றும் வரவேண்ணா, உன் பின்னாடி சேவல் இருக்கு பார்த்தியா, அதை பார்த்து சாரி சொல்லிட்டே இரு என்ன? ஹலோ ஹலோ, ஃபோனை வச்சுட்டியா? மச்சான் நான் போயிட்டேன்டா, எனக்காக பிரீத்தி இங்கே வெயிட் பண்ணுறா. ஏண்டா இப்போ தான் இவ்வளோ சண்டை போட்டிங்க, அதுக்குள்ளேயே எப்பட்றா? மச்சான் நான் அவள் கூட எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் லவ்க்குள்ள 1% கூட வராது மச்சான். என்னால் எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லவ் கொடுப்பேன் மச்சான். மச்சான் இப்போ கூட பாரு, நான் அவள் கூட எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் அவள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கா. அதான் மச்சான் பிரீத்தி. இந்த மாதிரி பொண்ணு எத்தனை நாள் மச்சான் கிடைக்கும்? சரி மச்சான், நான் போயிட்டு வரேன், பாய். என்னடா வந்துட்ட? மச்சான் அவ்வளோ வந்துட்டான் மச்சான். ஆமாண்டா, அவளே வரா, நீ நடத்து. இங்கே தான் இருக்கியா நீ? என்னடி நீயே வந்துட்ட? என் வீடு என்ன பக்கத்து தெருவில் தானே இருக்கு. இல்லை நீ வரலன்னா வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு இருந்தேன். ஓ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? ஏய் அடிக்காதடி, வலிக்குது. அடிக்காத. பிரீத்தி, ஏய் அறிவில் உனக்கு, காலையில ஒருத்தர் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இவ்வளோ லேட்டா வர? பொறுக்கினாய், திருட்டுனாய், நீ எல்லாம் மனுஷனாடா? என்னை பார்த்தா மனுஷியா தெரியல உனக்கு? பொறுக்கினாயே, இவெல்லாம் எங்க ஊருக்கு போய்கிட்டு வர? ஆஃபீஸ் எப்போ விட்டாங்க தெரியுமா? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? பிரீத்தி இப்போ நீ திட்டுனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல வேலை, நீங்கள் நான் செம்மையாக தூங்குவேன். என்னடா நெத்தியில் விபூதியில் வச்சிருக்க? ஆமாடி, அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். ஓ பர்றா. அம்மா எனக்கு எங்க விபூதி, நீ மட்டும் வச்சிருக்க? அதெல்லாம் இல்லடி, வா போகலாம், டைம் ஆச்சு, நீ வேற. ஆமாம்
எனக்கு தெரியாது, விபூதி வேணும். சரி வா இவன்ட்ட தான் விபூதியே இல்லையே, அப்புறம் எப்படி வச்சு விடுவான்? பக்கத்தில் வாடி. பொறுக்கினாயே, நீ எப்படி விபூதி வச்சு விட எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. ஏண்டி நீ தான் கேட்ட. உன் விபூதியில் எனக்கு வேணாம், நீ எப்படி வச்சு விட எனக்கு தெரியும், நீயே வச்சுக்கோ. ஏய் பைத்தியம், எங்கே போகிற? இங்கே வா, நான் ஒன்று சொல்லணும். நான் வரல. இங்கே வாடி. நான் கோயிலுக்கு போனேன்னே, நீ ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், அதுவும் என்ன பார்க்குது. அப்புறம் என்னாச்சுடா? அப்புறம் என்ன, அம்மா பின்னாடி இருந்து வா போலாம் போலான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. நான் அதை கூட கவனிக்காம அந்த பொண்ணே பார்த்துருந்தேன். அப்புறம் என்னாச்சு? சொல்லு சொல்லு. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு என்னை பார்த்து அண்ணா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்ட்டுச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு எனக்கு. ஐயோ ஐயோ, சிரிக்கிறாரு, சுற்றி ஆள் இருக்காங்க. பாக்கட்டா பாக்கட்டும். ஐயோ என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை. ஏய் என்னடா பண்ண? என்ன பொறிக்கணும், இதுக்குதான் நீ இவ்ளோ பண்ணியா? உன்னை என்ன பண்ண போற பாரு. நில்லுடா, நில்லு நில்லு.